அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 99413998 9941113424. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போக்குறது எப்படி அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். எஸ், இந்த ஹோம் ரெமெடி நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் டோட்டலா போயிடும். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பிரெக்னன்சினால ஏற்பட்ட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், சிலருக்கு வெயிட் கெயின் ஆகிறதுனால ஏற்படுற ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். ஆல்சோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும், சிலருக்கு ஒயிட்டா இருக்கும், சிலருக்கு ரெட்டா இருக்கும். ஸோ சிலருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்த புதுசுல அதை தொட்டு பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பல்ஜான மாதிரியும் தெரியும். ஸோ இந்த பல்ஜான மாதிரி தெரிகிறதும் ரெட் கலர்ல இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க்ஸும் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம ஈஸியா இந்த டிப்ஸ் வச்சு நீங்க போக்க முடியும். அதிகமா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்னாலும் நீங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சேஞ்சஸ் நீங்க பார்க்க முடியும். சோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கான டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த டிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும், 100% ரிசல்ட் வர ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ். எஸ், நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க போர்ஸ் கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்கும். அதை ஓபன் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்டீம் பண்ணணும். உங்ககிட்ட ஸ்டீமர் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற ஏரியா ஃபுல்லா நீங்க ஸ்டீம் பண்ணி விடலாம். ஸ்டீம் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க ஹாட் டவல் வச்சு கூட ஸ்டீம் பண்ணலாம். சோ ஹாட் வாட்டர்ல டவலை நினைச்சு அது வச்சும் நீங்க ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற ஏரியால நீங்க ஸ்டீம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ஸ் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா கிளீனான டவல் வச்சு அந்த இடத்த டோட்டலா வைப் பண்ணி அதுல இருக்கிற ஈரம் எல்லாம் போற மாதிரி தொடச்சிருங்க. தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ போக்குறதுக்கான ஆயில ரெடி பண்ண போறோம். ஆல்மண்ட் ஆயில் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட விட்டமின் இ ஆயில் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாத பட்சத்துல அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ 1/2 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயிலோட 1/4 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் எண்ணெயும் விளக்கெண்ணையும் ஒரு பவுல்ல ஊத்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல பொறுமையா ஹேண்ட்ஸ் வச்சு நீங்க மசாஜ் பண்ணுங்க. உங்க ஹேண்ட் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா டர்மா ரோலர் அப்படின்னு உங்களுக்கு ஷாப்ஸ்ல கிடைக்கும், ஆன்லைன்ல கூட நீங்க கிடைக்கும், வாங்கலாம். சோ டர்மா ரோலர்ல மைக்ரோ நீடில்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாது, பட் ஸ்டில் அது ஒரு நீடில் தான். அதை வச்சு நம்ம அப் அண்ட் டவுன், அதாவது பேக் அண்ட் ஃபோர்த் நீங்க மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல ஏற்படும். எஸ், இதை நீங்க ரெகுலரா பண்ணக்கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸா பண்ணலாம். சோ இந்த ஆயில ஃபுல்லா நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மேல அப்ளை பண்ணிட்டு இந்த டர்மா ரோலர் வச்சு பேக் அண்ட் ஃபோர்த் நல்லா மசாஜ் கொடுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லைட்டான இச்சிங் ஃபீல் வரும். அந்த இச்சிங் ஃபீல் எதனால வருதுன்னா பிளட் சர்க்குலேஷன் போகிறதுனால வரும். சோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு சரியாகிறதுக்கான அறிகுறி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். டர்மா ரோலரை பேக் அண்ட் ஃபோர்த் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சைட் வேஸ் இஷ்டத்துக்கு நம்ம அதை திருப்பணும் அப்படின்னா ஏதாவது காயங்களோ ஸ்கிராச்சஸோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற ஃபுல் ஏரியாலையும் பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணியே மசாஜ் மாதிரி கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அப்படி நீங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சம் ரெட் கலரா இருக்கிறதும் பல்ஜ்டா இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க்ஸும் உங்களுக்கு சீக்கிரமாவே மறையும். சிலருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா, அவங்க அதாவது பிரெக்னன்சி பம்ஸோ ரொம்ப அதிகமா டார்க் ஒயிட் கலர்ல இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ப்ரொசீஜரை ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தான் பண்ணுவீங்க. அப்ப இடையில ஒவ்வொரு நாள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த நாட்கள்ல கோகனட் ஆயில் பிளஸ் கெஃபென்னா காஃபி பவுடர், கோகனட் ஆயிலும் காஃபி பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை உங்களோட ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு வீக் முழுக்க நீங்க கண்டினியூஸா ப்ராப்பரா இதை நீங்க செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் காணாம போயிடும். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் IBC மங்கை ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹூடா பியூட்டி, ஆனா டூப்ளிகேட் தான். இன்னொன்று வந்து இது ரெட் லிப்ஸ்டிக். அது என்ன பிராண்ட்? யாருக்கு தெரியும்?